கோலார் குத்துன்னு இருக்கான் பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு. வா சூப்பர். இவர் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நான் பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன் எல்லா ஃபுட்டுமே. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவ்வளோ கறி வெட்டி போட்டிருக்காங்க. அவ்வளோ வெட்டியும் இதில் என்ன இவ்வளோ இருக்குது. அவ்வளோ கொழுப்பு இருக்குது அதில். என் கையே பாருங்கள் டக்குன்னு எப்படி ஆயிடுச்சுன்னு. பிசு பிசு பிசுன்னு இருக்குது கை. இங்கே இப்போ இந்த பார்ட்டை பிச்சா இதுக்குள்ளேயும் வந்து ரைஸ் வச்சுருக்காங்க. ஒரு புது வித குக்கிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுடி பிரபு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஈஜிப்டில் இருக்கோம். ஈஜிப்ட் ஃபுட் டூருக்கு நீங்கள் ரெடியா? நான் ரெடி. எஸ், இந்த வீடியோவில் நம்ம ஈஜிப்டியன் ஃபுட் டூர் தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம ஒரு 5 ஷாப்புக்கு போக போகிறோம். 5 ஷாப்லையுமே டிஃப்ரெண்ட்டான ஃபுட், ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு ஃபுட் வந்து இருக்குது. ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போக வேண்டிய ஷாப் வந்து ஸ்டஃப்டு பீஜியன் அப்படின்ற ஒரு மேட்ரு. புறா, அந்த புறாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அண்ட் நம்ம இப்போ போக போகிற எல்லா ஃபுட்டுமே ரொம்ப ஃபேமஸ், மோஸ்ட் அத்தென்டிக் ஈஜிப்ட் ஃபுட். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் வீடியோக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஈஜிப்ட் பரபரப்பாகவே இருக்குது கைஸ். எனி டைம் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் நைட் நீ எப்போ எடுத்துக்கிட்டாலும் ஈஜிப்ட் பரபரப்பாக இருக்குது. டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபுட் டூரில் ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து ஃபராஹத் அப்படின்ற ஒரு ஷாப்பு. அது எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். இந்த கடை தான் கைஸ், ஃபராஹத் அப்படின்னு போட்டிருக்குல்ல. வாங்க நம்மளோட ஃபுட் டூரில் ஃபர்ஸ்ட் ஷாப்பில் போய் சாப்பிடலாம். ஃபராஹத் டைனிங் ஹியர். திஸ் இஸ் ஃபராஹத். ஓ, ஸோ இங்கே வந்து ரொம்ப சிக்னேச்சர் வந்து இந்த ஸ்டஃப்டு பீஜியன் கைஸ். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து பேப்பர் போட்டுடுறாங்க. பரவாயில்ல, இங்கிலீஷ்லேயும் போட்டுருக்காங்க. இங்கே நிறைய ஷாப்பில் இங்கிலீஷ்லலாம் போட மாட்டாங்க. இங்கே பரவாயில்ல போட்டிருக்காங்க. வேர் இஸ் தட் பீஜியன் ஸ்டஃப்டு வித் ரைஸ், கிரில்டு பீஜியன், ஆஃப் கிரில்டு சிக்கன். பரவாயில்லையே, கம்மியாக இருக்குது. லேம்பில் தான் கைஸ். இங்கே ஆக்சுவலாக மொத்தமாக நிறைய சாப்பிட்றது பார்த்திங்கன்னா லேம்ப், அப்புறம் சிக்கன், அப்புறம் பீஜியன், இதுதான் சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த 1 பீஜியன் ஸ்டஃப்டு வித் ரைஸ் அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். சாசேஜ், அதே மாதிரி இங்கே சாசேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத ஃபோட்டோஸில் போட்டிருக்காங்க. ஓகே, வில் கோ வித் ஸ்டஃப்டு பீஜியன். ஐ வாண்ட் டு ஹேவ் தட் ஹமம் அஷி pigeon stuffed with rice. Yeah, one. Yes. Salad, tomato, tahina. So this is sauce, right? Yes. Which one will be good? Which is good? Yeah. With the pigeon. Pigeon. Pigeon soup. Yeah, pigeon soup. Yes. Salad, tomato. No, pigeon soup is enough. 1 pigeon soup and pigeon stuffed. Guys, இங்கே வந்து அந்த சிக்னேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா பீஜன். இந்த பீஜன் வந்து அந்த கிங்ஸ், அந்த ஈஜிப்ட் பீரியடில், அதாவது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன் ஃபுட். அவங்களோட உணவு கலாச்சாரத்தில் கிங்கே வந்து இந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்ருக்காங்க. பல 1000 வருஷமாக அவங்க இந்த புறாவை சாப்பிட்றத வந்து ஒரு அவங்களோட ஃபுட் கல்ச்சரில் ஒன்றா இருந்திருக்கு. குவைட் இன்ட்ரெஸ்டிங். நம்ம சாப்பிடுவோம் இந்தியாவில், பட் ரேரு. சில கடைகளில் நம்ம இப்போ தூத்துக்குடி, நாமக்கல் அந்த மாதிரி இடங்களில் போகிறப்ப நமக்கு அந்த புறா கறி அப்படின்னு கிடைக்கும். மோஸ்ட்டாக நான் பார்த்தது தூத்துக்குடியில் தான். இங்கே வந்து இது ரொம்ப ஒரு ஓல்டு கைரோவில் வந்து சிக்னேச்சராக பண்ணுவாங்க. நம்ம இருக்கிறது ஓல்டு கைரோ தான். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த ஹன் அல் கலீல் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துல தான் இருக்கும். ஐ எம் வெரி ஈகர் டு ட்ரை தட் ஸ்டஃப்டு பீஜியன். நிறைய இடத்துல பார்த்த புறாவே உப்புனா எப்படி இருக்கும், உப்பி போய் இவ்வளோ பெருசாக இருக்குது புறா. அது கூட புறா சூப்பு. வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லை, இப்போ டைம் வந்து 2:20 ஆகுது. இன்னும் நம்ம நிறைய கடைக்கு போக வேண்டியது இருக்குது. ஈஜிப்ட் இஸ் அ ஃபுட் பேரடைஸ் கைஸ். ஸோ அதனால் டக்குன்னு எல்லா இடத்துக்கும் போனோம். லெட்ஸ் சீ, இன்றைக்கி நான் நினச்ச எல்லா கடைக்கும் போய் ட்ரை பண்ணிட்டேன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். பார்க்கலாம் கைஸ். இதுதான் நம்மளோட ஸ்டஃப்டு பீஜியன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டீ ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டஃப்டு பீஜியன் பார்க்குறதுக்கு ஏடா கூடமாக இருக்குது. அண்ட் இது வந்து பீஜியன் சூப்பு கைஸ். ஸோ இதுதான் வந்து ஈஜிப்ட்லேயே ஒரு டெலிகசி. ஸோ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கேமரா ஆன் பண்ணாமே பிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்கின்னோடு போட்டிருக்காங்க. அப்பா, அந்த எலும்பு, நெஞ்சு எலும்பு இருக்கும் பாருங்கள், அது அப்படியே இருக்குது. ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆஹா, கறி பூவாக வெந்திருக்கும் போல். எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கறி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பீஜியன் மீட்டு
பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு முரட்டு பீஜன் கைஸ், குட்டி புறாலாம் கிடையாது, வெயிட்டான ஒரு புறா. ஸ்கின்லாம் வந்து ரோஸ்ட் ஆகி இது உடச்சி விளையாடலாம், அந்த அளவுக்கு சூப்பர் ரோஸ்டடாக இருக்குது. அது ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் அதில் வந்து சீரக வாசனை அடிக்குது, சின்னமன் போட்டிருக்காங்க, அவங்களோட ஹெர்ப்ஸும் போட்டிருக்காங்க. எஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸில் இருக்க ஹெர்ப்ஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பீஜியனோட அதுலேருந்து அப்படியே உருகி இருக்கும்ல அந்த கொழுப்பு, அது அப்படியே ஃபுல் ஃபேட்டாக இருக்குது. ரைஸோட கலரு ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது. லைக் இது வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடுறாங்க. பீஜியனை வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்குள்ளே அந்த ஹெர்ப் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெர்ப் ரைஸை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோஸ்ட் பண்ணுறதுனால தான் அதோட கலரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுது. பாடியோட நெஞ்சு பார்ட்டில் கூட விடலை, ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸ் ஏகப்பட்ட ரைஸு வெறும் கீழே இருக்க பார்ட்டில் மட்டும் வைக்காமல் இங்கே இப்போ இதை இந்த பார்ட்டை பிச்சா இதுக்குள்ளேயும் வந்து ரைஸ் வச்சுருக்காங்க. ஒரு புது வித குக்கிங். அண்ட் அதோட கழுத்து எலும்பு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைஸு செம்ம ஃப்ளேவர், ஹெவி ஃப்ளேவர். எனக்கு இந்த மீட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக 2 வாட்டி வெந்திருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல பிச்சு காமிச்சா உங்களுக்கு தெரியும். இந்த மீட்டு ஒன்று அவ்வளோ எல்லா சைடுமே வந்து செம சாஃப்டாக இருக்குது. அண்டு புறா இது சுரண்டி எடுக்கலாம். எவ்வளோ ரைஸு, நான் நினச்சதை விட அதிக ரைஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு தும்முன்னு ஆகிடும். ஆனால் நம்ம இங்கே இப்போ நிறையா சாப்பிட வேண்டியது இருக்குன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுப்போம். எலும்பு உடையுது, அப்படியே ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தோலோடு சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு. புறா தாறுமாறு. அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவி. புறாவும் வந்து பெரிய சைஸ் புறாவாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த புறா வந்து நம்ம சும்மா சுற்றுற புறா கிடையாது. இதுக்குன்னு இந்த ஃபார்ம்லாம் வச்சு பண்ணையில் வளர்க்கப்படுற புறா. ஸோ இது வந்து இவங்களோட பெரிய பெரிய அக்கேஷன்ஸ், இந்த கல்யாண வீடு, பெரிய கேதரிங் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டாகவே அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபுட்டு, அதை இன்னும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எஜிப்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ரெடிஷனை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க கைஸ். அது ஃபுட்டாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமாக வேணா இருக்கட்டும், அது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அண்டு ரொம்ப பிடிச்சும் இருக்குது. அண்ட் ரொம்ப நேரமாக இந்த புறா சூப்பு வந்து அப்படியே இருக்கு. மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்லாம் குடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் புறா சூப்பு. ஐயோ, இன்னும் இது ஃபேட்டினஸோட பீக்கு. நானே ஒரு நான்வெஜ் லவர் தான், எனக்கே அந்த மீட்டினஸ் ரொம்ப பிடிக்கும் தான். அடி செவிலி அடியுது, அவ்வளோ ஒரு அந்த சூப், அந்த பிராத்தில் வந்து அவ்வளோ ஃபேட் இருக்குது கைஸ். புறாவில் இவ்வளோ ஃபேட் இருக்குமா? ஐ மீன் அந்த ஜூஸ் வந்து அவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக வேக வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, புறா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து ஸ்டஃப் பண்ணுவாங்கண்ணே. இதுக்கு மேலே பார்த்தா வேலைக்காவது கையிலே சாப்பிட்றேன். நானும் பார்த்துன்னு இருக்கேன், ஓவராக பண்ணுறீங்க. கையில் சாப்பிட்டாதான்ப்பா கறியெல்லாம். இந்த புறா கறியவே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இந்த புறா வந்து இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, இது 3 புறா கொடுத்தா கூட சாப்பிடுவேன். அந்த ரைஸ் இல்லை, ரைஸ் சமையவி. பட் அந்த கறி சொல்கிறேன், அந்த தோலும் அந்த கறியும் அது வெந்திருக்க விதமும் சான்ஸே இல்லை. இதுக்கு வந்து ரொட்டிலாம் கொடுத்துருக்காங்க, பட் அது நமக்கு தேவைப்படாது. வேணுன்னா அதை எடுத்து ரைஸ் வச்சு அவ்வளோ சாப்பிட்லாம். இதுவே செம்மையாக இருக்குது. ஐ லவ் யூ புறா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டஃப்டு புறா அண்ட் புறா சூப் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அதுவும் சரியான ஃபுட்டு. ஈஜிப்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கெபாப். நெக்ஸ்ட் நம்ம போகிற கடையும் அதுதான். வாங்க போகலாம். 215. ஓகே, பீஜன் இஸ் குட். மீட் 215 2. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஊர் பரி 400 ரூபா இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு போகலாம். பாராத்தில் பீஜியன் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம கெபாப் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களோட கெபாப் போய் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இங்கேருந்து அது 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பைக் புக் பண்ணுறேன்ப்பா. இங்கே பாருங்களேன் டிராஃபிக்கை, எவ்வளோ வண்டி பாருங்கள், அவ்வளோ வண்டி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், நமக்கு கேப் கிடச்சி இப்போ நம்ம செகண்ட் ஷாப்புக்கு போகலாம். சரியான ஏரியா கைஸ், இது ஓல்டு கைரோவில் இருக்கும். ஸோ கைஸ், அந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்லேருந்து செகண்ட் ஸ்பாட் பார்த்தேன். 1.2 கிலோமீட்டர் இருந்தது. கேப்லாம் வர மாதிரி தெரியல. ஸோ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்தே போயிட்டுருக்கேன் இன்னொரு ஷாப்புக்கு. அண்ட் இதுவும் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டதெல்லாம் Turn left onto Al Sultan Al Sahib, Al Hamzoui Al Kabir. எப்படி இருக்குது பாருங்கள். வா, கோளாராக இருக்குது கைஸுங்க. பரப்பரன்னு இருக்காங்க. இவங்க முதுகு தான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள்,
பரபரப்பு தான் ஈஜிப்ட். ஐயோ ஏத்திர போகிறாங்க. ஸோ வாங்க இப்போ செகண்ட் ஸ்பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஷாப்புக்கு நடந்தே வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கைரோ ஃபுல்லாக இருக்குது. மேப்பே சொல்ல முடியல. அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவரே வந்து இங்கே விட்டு போயிருக்காரு. ஸோ வாங்க போயிட்டு அவங்களோட கெபாப் ட்ரை பண்ணலாம். என்ன போட்டிருக்கு நீங்களே படிங்க, அரபிக்கில் போட்டிருக்கு. ஸோ வாங்க போகலாம் உள்ள. வாட் 1911. Oh, 1911. Oh, it's more than 100 years. I have Oh, your shop. and my family. Your family shop. Oh, nice. So, you're the owner, bola guys. The story my family come. Oh, yeah. The story my Yes. family. Oh, Grandfather. oh, grandfather. Grandfather. Okay. Around the 100 years before. Oh, father. Okay. Grandfather. oh, My uncle. oh, okay. My brother. Oh, cool. I have alarm meat. What meat? Oh, lamb meat. Meat quality. Meat quality. Oh, Liver, liver. sausage, Okay. and meat. Meat. Neck. And Oh, neck. Okay. Okay. Please pay 1920 pounds. 1900. 20 pounds. Oh. Lick. Yeah, lick. Yes. Okay. Okay. That is what I Lick, want. very. I want to try that one. Yeah. Okay. Lick, okay. Okay. My name is Shirin Najahi. Nice. And my cousin Samir Najahi. Hello. 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 And Tata. Guys, our family. In Tibul Yes. 1. Yeah. Okay. Okay? Fine. Okay. More than 100 years old shop. பரவாயில்ல. நல்ல ஷாப் தான் வந்துருக்கு. ஏன்னா அதுதான் சிக்னேச்சரான. Right and shoes. Right and shoes. Okay? Okay. Okay. கைஸ் இங்கே வந்து கிலோ கணக்கில் அவங்க வந்து வச்சுருக்காங்க. அந்த ப்ரைஸ் ஹலோ ஐ ஹேவ் லேம் இங்கே பாருங்கள். ஹலோ ஐ ஹேவ் லேம் த ப்ரைஸ் பிலோ கிலோ இஸ் 920 pounds. த ப்ரைஸ் ஆஃப் half a kilo is 460 and the price of third of kilo is 310 and the price of a quarter of a kilo is 330. The banana weighing a third a kilo cost okay. Okay? Okay. Salad free. Salad free. Okay. Don't plus service. Okay. Okay? So yes. Now I want a quarter of kilo. Quarter of kilo. Next on meat only. Meat only. Guys, salad வைக்கிறாங்க. And what is this? Tahini? Okay, the hummus. Hummus, yeah. Cool. No hummus. Tahini? Tahini. Yeah. Tahini. Yeah. Oh, cool. Okay, I want a quarter of kilo. கடை பாருங்களேன், 100 வருஷ கடை. ஒரு thick salad. Oh, okay. Tahini. Okay. இங்க பாருங்களேன், இவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. அந்த ஒரு ஆடை பிரித்து அந்த ஆட்டில் இருக்க எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. கைஸ் நான் சொன்னல அந்த ஷாப் இது தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஷாப் இன். எப்படி பிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அதை வந்து குக் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட்லி குக். அதை வந்து அப்படியே சாப் பண்ணி அந்த லேம் மீட்டை மட்டும் குவார்ட்டர் ஆஃப் கிலோ வந்து நான் சொல்லியிருக்கேன். வா பயங்கரம். வா வெரி நைஸ் கைஸ். லிவர் கைஸ் லிவரை கட் பண்ணுறாரு பாருங்கள். எவ்வளோ பெரிய லிவரு. அதில் எல்லாமே வேணும்னா ஒரு பீஸ். ஓகே. ஓ கூல். half kilo. Oh, okay. Yes, இங்கே பாருங்க இது half kilo. لو بتشرح له بقى دي اسمها كارتليج اللي هي القروشه. صح. Guys, look at this. انت دكتور بقى انا. اوكي بتاعك. Yeah. For me, yeah, quarter lamb, only meat. Yeah, only meat. Okay, mixed quarter. Okay. Guys, எதுக்கு mixed? Yeah, I'll take a video. Guys, வேற மாதிரி இருக்கு. ஒரு கறி பிரியருக்கு, அதுவும் ஆட்டுக்கறி லேம் பிரியருக்கு இது ஒரு பயங்கரமான ஃபீஸ்டாக இருக்கும். கொடு தாறு மாறு. ஓகே கைஸ், நமக்கு தான் இது ரெடி ஆகிருக்கு. நம்ம டேபிளுக்கு போவோம், வரோம். கைஸ் கறி பிடிக்கிற எனக்கு அந்த கறியெல்லாம் பார்த்தா யூ அப்படின்ற மாதிரி இருக்கு. மைண்ட் ப்ளோயிங். ஷோர். தேங்க்யூ. ஓ கைஸ் இங்கே பாருங்கள்,
இது வந்து மிக்ஸ்டு. இது வந்து லிவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டெஸ்டைன் நினைக்கிறேன், இன்டெஸ்டைனு, அதுக்கப்புறம் லேம் மீட்டு, கீழே வந்து ஹெர்ப்ஸ் அந்த கொத்தமல்லி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்டு சாலட் இருக்குது, அதுக்கு வந்து ரொட்டி, அண்ட் அது கூட வந்து அந்த தஹீனி அப்படின்ற அந்த சாஸு. இது வந்து மயனஸ் கிடையாது கைஸ், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லிவர்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. இதுக்கு வந்து ரொட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பைட் செம்ம ஈகராக இருக்கேன். ஃபஸ்ட்டு வெறும் கறி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பா ஒட்டையுது யாருங்க, அப்படியே பிஞ்சு வருது. நம்ம எப்படிப்பா எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்கள். அதில் கொழுப்பு அந்த ஸ்கின்னு மேலே இருக்குல்ல, அதுலேயே அவ்வளோ கொழுப்பு இருக்குது அதில். என் கையே பாருங்கள் டக்குன்னு எப்படி ஆயிடுச்சுன்னு, பிசு பிசு பிசுன்னு இருக்குது கை. ஸோ வெறும் மீட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ மை காட். வாவ் கேஸ், தாறுமாறு தக்காளி சோறு. இங்கே பாருங்க கேஸ், லேம் மீட் மட்டுமே 1/4 கிலோ வாங்கலாம். சரி நான் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவேன்னு தான் எல்லாத்தையும் வாங்கினேன். பிஞ்சு உடையுது கைஸ். வேறுங்க லேயர் லேயராக அடப்போடா. அடப்போடா. அதளவு சாப்பிட்ட மட்டன்லேயே மொரட்டு மட்டன், நாட் டூ மச் ஆஃப் மசாலா. ஐ திங்க் அதில் மசாலாவே இல்லை, உப்பு பெப்பர் இது மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஆனால் மீட்டு இட்ஸ் ஜஸ்ட் மெல்ட்டிங், கரையுது. போடா என்னடா இப்படி இருக்குது. இதுதான் விஷயம் வந்து கெபாப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சாப்பிட்றதுனா அது வேறு கெபாப் போல். 200% சூப்பர் குட். இது கூட ரொட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டி அப்புறம் இந்த தயினியில் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ரொட்டி பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இது வந்து எஜிப்தியன் பிரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பிச்சு அந்த மீட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீட்டை எடுத்து மீட்டை வச்சுட்டு அந்த வச்சு அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் வச்சு, வெங்காயம் இருக்குது, வெங்காயத்தையும் உள்ளே வச்சு அப்படியே மூடி, இந்த தயினி இருக்குது பாருங்கள், அதில் இப்படி ஒரு டிப்பை போட்டு இது எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. சிக்கனுக்கு மட்டும், கெபாப்னாலே இந்த தயினி கொடுக்குறாங்க. ஈஜிப்ட் ஃபுட் டூரில் ஓல்டு கைரோவில் ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். Oh my god. நல்ல பைட். அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. அதுலேருந்து வர அந்த ஃப்ளேவரு இந்த மீட்டோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப சான்ஸ்லெஸ், மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு அவங்களோட லிவர் ட்ரை பண்ணலாம். லிவரை பாருங்கள், ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்காங்க. ஆனால் போனால் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லை, மசாலாவே இல்லை, வெறும் பெப்பரு. இந்த லிவர் அவ்வளோ டேஸ்ட்டு, ஸோ குட். நெக்ஸ்ட் வந்து இது என்ன மேட்ரு இது? இது அந்த மீட்லேயே இருக்க குடல், இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஒரு மாதிரி லைட்டாக அதில் வந்து ஒரு கசப்பு இருக்குது. பட் வெறும் மீட்டும் அந்த லிவரும் மட்டும் வாங்குங்க, நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த ரெண்டுமே தாறுமாறாக இருக்குது. இதோட இன்னொரு பைட் போக போகிறேன். ஸோ இந்த பெரிய பைட்டை போட்டு நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு கிளம்புவோம். இருக்கிற எல்லா மீட்டையும் எடுத்து வைக்க போகிறேன். மிகப்பெரிய பைட்டாக இருக்குது. ஈஜிப்ட் வரலாற்றுலேயே ஒரு மிகப்பெரிய பைட்டாக இருக்க போகுது. மொரட்டு பைட்டு கைஸ். ஈஜிப்ட் பீப்புளே இப்படி சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு மொரட்டு பைட்டு. கண்டிப்பாக தயினி ஃபேன் ஆகிட்டேன் நான். மைனஸ்க்கு பதில் இனிமேல் தயினி தான். திகட்டுது. கறியோட அந்த ஃபேட்னஸ் வந்து உங்கள் மூஞ்சிலே குத்துன்னு குத்தும், அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக பிக்கிள் தான் தேவை. அவங்க வினிகரில் ஊற வச்ச வெங்காயம், மிளகா, வெள்ளரிக்காய், அப்புறம் அந்த ஜுக்கினி சொல்லுவாங்களே, அந்த ஜுக்கினி, அது எல்லாமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது தேவைப்படும், ஏன்னா ஹை ஆன் ஃபேட். இது ஃபுட் வீடியோ தீ பிடிக்குது. இப்போ இதை சாப்பிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கடைக்கு கிளம்புவோம். ஒரு மட்டன் லவராக நான் இந்த மட்டனை மறக்கவே மாட்டேன். எனக்கு சிக்கன் எல்லாத்தை விட மட்டன் ரொம்ப பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்படி என்கிட்ட வந்து யாராவது நீ இதளவுக்கு சாப்பிட்டதுலேயே எந்த மட்டன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்ணை மூட்டு உடனே இந்த கடையை தான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு இருக்குது. எஸ் 2. ஓகே கேஸ், இங்கே பாருங்கள் பில்லு 230. கேஸ் இங்கே பாருங்களேன், ஃபுல் ஆஃப் மீட். 1 kilo. 1 kilo.
ஓ கைஸ் இதுதான் 1 கிலோ. Good? Nifa good? வெரி குட் Very good? வெரி குட் யா Nice. American? நோ இந்தியன் India. எஸ் ஓ யூ லைக் இந்தியா எஸ் இந்தியானா ஜாலியாக இருக்காங்க கலாய்க்கிறானுங்க 230 ஓகே how much is it okay Nice. thank you bye guys சாப்பிட்டு வந்துட்டேன் food was amazing guys the lamb meat was so good My son, oh your son hello brother general in meat. oh general in meat oh nice guys meat was outstanding செம்மையாக இருந்தது முகமது அல் ரஃபே அப்படின்ற ஹோட்டலு Son. Han. My son. hello General and my son, 3. oh General manager in shop. oh okay Future. in future In future, okay yeah. guys அவங்க ஃபேமிலியாக வந்து இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க nice so that's it guys நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் and thank you so much thank you When visited in Cairo, come to okay. definitely I will Yeah, come okay. again Bye, yeah bye. Najah is very good. yeah it's very good yes Guest. Okay. thank you Very good. Nifa very good. نيفا شغل نيفا. حريفة. حريفة. نجاح الهرم الرابع. لو جربت التأييس in على Egypt. القلوب هذه. Okay. So guys அவ்வளோதான் ஒரே ஜாலியாகிட்டு இருக்காங்க அவங்களாம் நானும் ஒரே ஜாலி தான் வாங்க இப்போ நம்ம இன்னொரு கடைக்கு போகலாம் டைம் இப்போ 3:30 ஆகுது கைஸ் இங்கே வந்து ஃபுட்டூர் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான் அங்கே இங்கேன்னு போக வேண்டியதாக இருக்குது நீங்கள் அதுக்கான கமெண்ட் அண்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் பண்ணி விடுங்க வாங்க இப்போ நம்ம இங்கே பாருங்க கொஞ்சம் விட்டா தூக்கிடுவானுங்க இச்சி வாங்க நெக்ஸ்ட் கடைக்கு போவோம் ரைஸ் அடுத்த ஷாப்புக்கும் நடந்து போயிட்டுருக்கேன் இட்ஸ் 2 கிலோமீட்டர் ஃப்ரம் இயர் ஓ ஏதோ குட்டி சந்துக்குள்ளே மேப் காட்டுது அதுக்குள்ளெல்லாம் பூந்து நானும் போயிட்டுருக்கேன் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸாக வாக் பண்ணி அந்த தேர்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் வந்து பார்த்தோன்னே மிரண்டேன் பயங்கரமாக இருக்குது த ரெஸ்டாரண்ட் நேம் இஸ் கால் பெக்கா அப்படின்ற ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து பீஃப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பார்க்கலாம் அவர் எதில் நின்று செல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம போய் உட்காந்து சாப்பிட்ற இடமும் இருக்கும் கண்டிப்பாக எஸ்பெஷலி வந்து பீஃப் தாங்க பீஃபுக்காக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் நான் இப்போ நடந்து வந்த பாதை வந்து இதளவுக்கு என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே தான் நான் போனதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு டஃப்பாக இருந்த ரூட்டு பட் யா ஃபைனலி ஐ டிட் இட் அண்ட் உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் அந்த பெக்கா ரெஸ்டாரண்ட் ஸோ இட்ஸ் ஹவ் சம் குட் ஃபுட் ஹே ஹலோ சாரி ஹப் ஓகே ரெஸ்டாரண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேலே போகலாம் ஹலோ லெட்ஸ் ட்ரை தர் பீஃப் பாருங்க நல்லா ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு ஹலோ I have to have a food, yeah, one. عندك مكان one? No one. Come in. Yes, look at this place. Yeah, man, I'm coming. Come. Yes. Oh, thank you. Guys, செம்ம கூட்டம் கிட்டத்தட்ட 20 minutes வெயிட் பண்ண வச்சிட்டானுங்க. Waiting 1 minute. Again. Hey man, again 1 minute. Oh. Okay, sit down. ஓகே கைஸ் இந்த ஹோட்டல் வந்து செம ஃபேமஸ்ஸு அது எனக்கு தெரிஞ்சு தான் வந்தேன் ஆனால் இவ்வளோ 4 மணிக்கு உட்காந்து சாப்பிடுவானுங்கன்னு எனக்கு தெரியாது என் வேலை இதுன்றதுனால நான் 4:30 மணிக்கு சாப்பிட வந்திருக்கேன் இவங்களாம் லஞ்சு 2 மணிக்கு சாப்பிட வேண்டியதானே என்ன பண்ணுறது தெரியல இங்கே வந்து ஃபட்டா அப்படின்ற ஒரு டிஷ் இருக்குது அது செம்ம ஃபேமஸ்ஸு அது ஒன்று சாப்பிட்றதுக்கு இப்போ நான் வந்து ஆல்ரெடி இப்போ டைம் என்ன தெரியுமா 4:37 ஆகுது இன்னும் வந்து 2 கடைக்கு போக வேண்டியிருக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் தெரியுமா இன்றைக்கி இப்போதைக்கு காட்டுறாரு 8649 ஸ்டெப்ஸு இது வந்து நான் கார்டியோ பண்ணல ஓகேங்களா ஷூட்டுக்கு நடுவுலேயே வந்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் செம்ம கூட்டம் ரெஸ்டாரண்ட்டு தாறுமாறாக இருக்குது பார்க்கலாம் எப்போ இவனுக்கு 1 மினிட்னு ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கே சிரிக்கிறானுங்க அவங்களுக்கே தெரியுது பட் தனியாக வரதில்ல இது ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே வந்து பீஃப் நம்ம இப்போ எப்படி மட்டன் வந்து ஸ்பேர் பார்ட்ஸு கிலோ கணக்கில் சாப்பிட்டோம் அதே மாதிரி இங்கே வந்து பீஃபை வந்து கிலோ கணக்கில் ஸ்பேர் பார்ட்ஸ் அதுதான் இவங்ககிட்ட ரொம்ப சிக்னேச்சர் அந்த ஃபட்டா அப்படின்ற அந்த மேட்ரும் அது வந்து ஒரு ப்ரெட்டு ரைஸு அதுக்குள்ளே கறி அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுற ஒரு டிஷ்ஷு ஸோ அதை ட்ரை பண்ண தான் உட்காந்துட்ருக்கேன் பார்ப்போம் ரைஸ் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில அங்கே பாருங்கள் அந்த அக்கா எவ்வளோ ப்ரெட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஸோ ஒரே ஒரு சீட்டு கொடுங்களேன்டா நான் பாட்டு சாப்பிட்டு கிளம்ப போகிறேன்
எனக்கு தான் போடுறானுங்களா இல்லை வேறு யாருக்கா போடுறாங்களான்னு தெரில. சாரி, நோ ஸ்பேஸ் ஹியர், ஐ எம் வெயிட்டிங். ஹே ஹலோ ஹே கைஸ், கர்லிங் யாரு செம்மையாக இருக்கான் பாருங்க பையன். நைஸ் 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 நைஸ். திடீர்னு டேபிளே போடுறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு. இட்ஸ் ஓகே ஃபார் யூ? ஓகே ஓகே ஃபைன். சிங்கம்டாடி, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஸோ லாங். எஸ், ஒரு வழியாக அவரே ஒரு சீட்டை கொடுத்தாரு. இதெல்லாம் தனியாக நின்று நேரணும். எடுத்தோன்னே அந்த ஃபீனியோட சாஸும் அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸும் வைக்கிறாங்க. எல்லா டேபிளுக்கும் அது வந்து கம்பல்சரியாக வச்சிடுறாங்க கைஸ். இங்கே வந்தாலே இந்த மாதிரி மீட் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாலே இதில் எழுதி வச்சிடுறாங்க. இதுவே எனக்கு 30 minutes வெயிட்டிங்கு. வச்சு என்ன ஃபுட் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து கைஸ் கவோட ஸ்பேர் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபட்டா, இது ரெண்டும் தான். ஆல்ரெடி எனக்கு அந்த மீட் சாப்பிட்டதில்ல லைட்டாக ஃபுல்லான மாதிரி தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, வாக் பண்ணுறதுனால ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ஆகிடுது, டைஜஷன் ப்ளஸ் ஃபுட்டு. ஸோ கைஸ் மெனு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன இருக்குன்றது ஃபுல்லாக வந்து அரபிக்கில் தான் போட்டிருக்காங்க. இதை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்போ ஆர்டர் பண்ணுறதுல தான் கூத்து. இங்கேயும் வந்து 150 இதுமாதிரி ஏதோ போட்டிருக்கானுங்க, ஒன்றுமே புரியல கைஸ். ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். பிரெயின் அண்ட் லிவர் டிஷ்ஷு, கவ் ஃபீட் டிஷ்ஷு எல்லாமே இருக்குது. ஃபட்டா ஆர் பிளைன் ரைஸ், ஃபட்டா வித் கவ் ஃபீட் ஆர் மீட், ஸ்மால் 150, மீடியம் 200. ஃபட்டா பாட்டம் செக்ஷன். ஸோ இதுதான் பாட்டம்னு நினைக்கிறேன். எஸ், வித் கவ் மாட்டு காலா ஆர் மீட். ஓகே, ஃபட்டாவில் ஸ்மாலு. Yeah, this one, feta, right? Feta, small one. Small, yes, small. Feta meat? Yes, meat. So guys, finally இன்னொரு 20 minutes வெயிட்டிங்க்கு அப்புறம் I got the feta. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பீஃப் மீட்டு வா, இங்கே பாருங்க. பீஃப் ஸ்டேக் அப்படியே வந்து கட் பண்ணி கோலார் வந்து இருக்கான் பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்டேக்கு. அதுக்கப்புறம் இந்த சூப் வந்து இவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. கோ ஓகே, நோ ஸ்பூன், இட்ஸ் வெரி ஹாட் கைஸ். இது போனோட ஆக்ஸ்டைல் சூப் கைஸ், பயங்கரமாக இருக்குது. அதோட கலரே வந்து டபுள் கலரில் இருக்குது. அண்டு அதில் வந்து அந்த மீட் போட்டிருக்காங்க, போன் மேரோ வந்து போட்டிருக்காங்க. போன் சூப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா சூப்பர். ஏய், நான் கூட வேலைக்கு ஆகாதுன்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது. அதில் அந்த நம்ம மந்தி ரைஸ் பண்ணோன்னா, மந்தி ரைஸில் ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவாங்கள்ல, அந்த ஜாதிக்காய், அதுக்கப்புறம் அந்த பட்டை, இந்த உருகு பாருங்கள் பட்டை கிட்டலாம். எஸ், ஓ லெமனா, லெமன் வந்து போட சொல்கிறா போல். ஓ ஓகே, எஸ், ஃபுல்லாக அவரெல்லாம் ஃபுல் லெமனை புழிஞ்சு விட்டு தான் சாப்பிட்டாரு. எஸ், ஓ தட் பவுடர் கேளு எஸ், அது ஒன்றும் இல்லை. அது வந்து சாப்பிட்டா அந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து அதிகமாகுமா, அந்த அதை தான் சொல்கிறா போல். ஆள் வந்ததுலேருந்து அதான் சொல்லிட்டு இருந்தார், இந்த குடின்னு. அதுக்கு ஒரு பவுட்ரு மாதிரி ஒன்று போடுறாங்க, அது இவங்க போட்டாங்க, அதுதான் கேட்டிருக்கேன். சூப்பர். انا دلوقتي بتكلم دوت كان اسمراني كان واقف معايا على الارجل عايز حتى هو عشان عايز عاجبك كده. சீக்கிரட்டாக பேசிக்கிறாங்க கைஸ். அது வந்து அந்த டெஸ்டோஸ்டெரான், அதாவது மேன்லினஸ் அதிகமாக, மேன்லியாக அந்த இது அது எப்படி சொல்கிறது தெரில, அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. சூப்பு செம. அங்கே ஏதோ வேறு எதுவும் ஒன்று பண்ணுறானுங்க, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் வந்து அந்த பவுட்ரு வரதுப்பா கம்மி அங்கே பாருங்க, அவன் எவ்வளோ மீட் எடுத்துகிட்டு போகிறான்னு, பயங்கரம். ஸோ சூப்பு டக்கர் கைஸ், ரொம்ப ராவாவோ ஃபேட்டாவோ இல்லாமல் டேஸ்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது ட்ரை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபட்டா, கிரில்டு மீட்டு கைஸ். கீழே வந்து அந்த டொமேட்டோ சாஸ் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிட்லாம். இப்போ திக்னஸை பாருங்கள், பீஃப் கட்டு வெறும் மீட்டு, ஐயோ தாறுமாறாக இருக்கும் போல். ஸோ லெட்ஸ் ஹேவ் a big bite. ஓமகம்
மீட்டினஸ், அதில் இருக்க ஜூசினஸ். ஓ மை காட். அந்த டொமேட்டோ சாஸ், a little bit of spiciness, full and full. Yes. Yes, இங்கே பாரு ஒரு டப்பா எடுக்கிறா பாரு. இந்த டப்பா தான் வந்து மேட்ரு. கலாய்க்கிறானுங்க. இந்த இப்போ ஒரு பவுட்ரு போட்டாங்களே அதுதான் விஷயம். சமாச்சாரமே அதுதான். அது போட்டால் டேஸ்ட்லாம் மாறாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மேட்ருக்கு. செம்மையாக இருக்குது. ஆஹா, சூப்பர் சூப்பர். நைஸ். ஓகே, ரெண்டுமே செம. அதுவும் இந்த பீஃப் இங்கே பாருங்களேன், அதோட ஜூசினஸ்ஸு உங்களுக்கு நான் இந்த ஸ்பூனில் அமுக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும். ஒரு மீட்லேருந்து அப்படியே ஜூஸ் ஒழுகு. அண்டு நல்ல 4 பீஸ். இது வந்து ஸ்மால் போர்ஷன் கைஸ். நான் எல்லாமே வந்து ஸ்மால் போர்ஷன் தான். பரவாயில்ல, எல்லாத்துலேயும் ஸ்மாலு, குவார்ட்டர், மீடியம், ஐன்னு வச்சுருக்காங்க. இல்லைன்னா தனியாக வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். 6 மரம் இருக்கா. இன்னொரு பெரிய பீட்டாக போவோம். யமன் ஃபார் மீட் லவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இஃப் யூ ஆர் அ பீஃப் லவர் டெஃபினெட்லி யூ ஷுட் ட்ரை திஸ் கைஸ். கறியில் வாழலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு கறி ஆசையே கறி எப்படி சொல்கிறது, அட போடா அப்படின்ற மாதிரி நம்ம நெத்தை அப்படின்னு அதளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் கொண்டு வருது. ஆனால் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நான் கறியே சாப்பிட மாட்டேன். நான் கார்த்திகை மாதம் வந்து கறி சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப பயபக்தியாக இருப்பேன். அதனால் அதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி இப்பயே சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர் ஃபுட். சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உண்மையாகவே சொல்கிறேன், எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஃபுட் வந்து நம்ம லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. பட் இது அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே மாற்றி கீற்றி பண்ணியிருக்காங்க. பட் அட்டகாசம். ஸோயா இது சாப்பிட்டு இன்னும் 2 கடைக்கு போக வேண்டியது இருக்குது. அந்த 2ம் எஜிப்டோட இதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஃபுட்டு. அதை வந்து பார்ப்பீங்க. அதுக்கு இங்கேருந்து நம்ம இதை சாப்பிட்டு கிளம்பலாம். டைம் வந்து இப்போ 5:12 ஆகுது. நான் ஏன் டைம் சொல்கிறேன் அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் சாப்பிட்டு வரேன். அவர் சொன்ன மாதிரி குடிப்போம். அவராகிறானுங்கப்பா. கைஸ் அந்த ரைஸும் சூப்பராக இருக்குது. ரொம்ப கொலையாக வடிச்சிருக்காங்க. இதுதான் கைஸ் இந்த ஃபட்டா. ரொம்ப கொலையாக வடித்து மீட் கூட சேர்ந்து வச்சு சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்கும். சூப்பர் கைஸ். பில்லு வந்து 250. தாராளமாக கொடுப்பேன். அந்த சூப்புக்கும் அந்த ரைஸு வித் ஸ்டேக்குக்கு தாராளமாக கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒர்த்து கைஸ். நம்ம ஊர்லலாம் ஸ்டேக் இப்படி கிடைக்குமா 500 ரூபாய்க்கு வித் ஒரு பெரிய ஒரு போன் சூப்போட. அதுவும் சில பல மேட்ருங்க வச்சு பெஸ்ட்டு. காசுலாம் 100 பறக்குது. நம்ம கேட்காம அவங்களே வந்து டிப்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஷாப்புக்கு வந்து இங்கேருந்து 6 கிலோமீட்டர் கைஸ். இதுக்கெல்லாம் நடக்க முடியாது. ஒரு 2 கிலோமீட்டர்னால் நடக்கலாம். ஆல்ரெடி 8 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஷாப்புக்கு போவோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட். வாங்க போகலாம். கைஸ் இருட்டிருச்சு. அதுதான் இங்கேருந்து கேப்பை போட வேண்டியதான். பட் தேங்க்யூ. ஸோ கைஸ் ஒரு வழியாக மொரட்டு ட்ரிப்பு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 5:57 ஆகுது. தலைவர் தான் வந்து நம்ம கூட வந்தார், ஹசீம். எஸ் ஒப்பா என் காலில் 2 கார் தொட்டுட்டு போச்சு. ஒரே சண்டை வர வழியெல்லாம். நம்ம இல்லை, கலிலி ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த ரோடு வழியாக தான் வந்தோம். வர வழியெல்லாம் சண்டை ரொம்ப கோளாறாக இருக்காங்க கைஸ். ரொம்ப நீங்கள் ஒரு நாள் தாண்டது நீ இந்த படத்தை சொல்கிறமா, நான் இன்றைக்கி ஒரு நைட்டு தாண்டிட்டேன்னா நீ வீரண்டான்ற மாதிரி செம்ம டஃப்பாக இருக்குங்க. இங்கே இருக்கிற பீப்புளே அப்படி நம்மக்கிட்ட யாரும் வந்து இது பண்ணுறது அது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அவங்களே கொஞ்சம் வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்காங்க ஆளுங்க. வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், ஓவரால் வந்து செம்ம கோளாறாக இருக்கானுங்க. ஓ இப்போ நம்ம வந்து 4th ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். வெரி யூனிக் ஃபுட். இதளவுக்கு நான் அப்படி சாப்பிட்டதில்லை. அதனால் அந்த கடையை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். கரெக்டாக தான் போகிறேண்ணா. ஆப்போசிட்டில் போய் பார்க்கும். அலி ஹெல் ஷர்காவி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து நியூ கைரோ பின்னாடி பேக் சைடு. எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது கைஸ். இங்கே நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவே சும்மா ஏகப்பட்ட ஸ்டாலு. பாருங்கள், பீஃப்லாம் அப்படியே அடிச்சு தொங்க விட்ருக்கானுங்க. கரெக்டாக தான் வந்துட்டுருக்கேன். பிரசில் காஃபி, அது மாதிரி இங்கே பிரசிலியன் காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கைஸ். அந்த பக்கம் இருக்குது எங்கேயோ. நம்ம இந்த பக்கம்
இருக்கும், அந்த பக்கம் போகணும். இவங்களோட வாழ்க்கையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ மீன் வெரி டஃப்பு. அங்கே பாருங்கள், ஒருத்தர் பார்த்துனே போகிறாரு பைக்கில் தம் வச்சு. அது மாதிரி எங்கே வேணால் தம் அடிக்கிறாங்க. ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அடிக்கிறாங்க. இதெல்லாம் பழைய படத்தில் பாருங்கள், என்ன போக விட்றானுங்களா. இதெல்லாம் பழைய படத்தில் தான் பார்த்துருக்கோம். இது இப்போ வந்து நேர்லேயே பார்க்கறது செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் சொல்கிறல, ஓரளவுக்கு எல்லாத்தையும் சகிச்சிக்கிற ஆளுங்களாக இருந்தால் இங்கே வந்து ஓட்டலாம். ஆனால் கொஞ்சம் சாஃப்டான கைஸ் இல்லை கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணுறவங்களா இருந்தால் கஷ்டம் இங்கெல்லாம் சர்வை பண்ணுறது. சில இடங்கள் வந்து ட்ரிப்பு தான், சில இதெல்லாம் சர்வை பண்ணும். ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். தாண்டி போயிட்டேன்னு காட்டுது. எக்ஸாக்டாக அங்கே தான் இருக்கிறேன். இந்த கடை தானா? இந்த ரெஸ்டாரண்ட் தான். ஐயோ, வெளியே வந்து சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து கைஸ் லிவர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். யா 1 for 1. சீட். யா தேங்க்யூ. சும்மா உட்கார வரேன்னு நினச்சிக்கிட்டார் போல். சும்மாலாம் உட்காரக்கூடாது, கிளம்புடான்றா போல். சாப்பிட போகிறேன். ஏன்ட்டேன் வெயிட்டு கம்மியாகுது. ஃபோனு எல்லாமே இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே வேண்டி இருக்குது. அது வேறு கைஸ், எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே தான் வந்து அந்த மீட் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அவங்களும் வேறு வச்சு தராங்க. யா டேக் ஃபுல்லாக வந்து மீட்டை ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த லிவரை வந்து அவங்களே கட் பண்ணி உள்ளே வச்சு உள்ளே சேலட் மாதிரி வச்சும் கொடுத்துட்றாங்க. வேறு லெவல். நைஸ் கைஸ். உட்காருவோம். இந்த முடிச்சு இன்னொரு கடைக்கு வேறு போனோம். த டஃபஸ்ட் vlog ஐ எவர் டிட். நீங்கள் பாருங்கள், இங்கேயும் வந்து நம்ம அரபிக்கில் தான் வந்து மெனுவே இருக்குது. கூகுள் டிரான்ஸ்லேட் இல்லை ChatGPTயில் போட்டு பார்க்கலைன்னா கஷ்டம். பார்த்துட்ருக்கேன். அண்ட் இங்கே என்ன சாப்பிட்ணுன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் என்னென்ன வச்சுருக்காங்க பரவாயில்ல. ஷெல்டு ஷ்ரிம்ப் ரைஸு, ஃபிஷ் ரோ போட்டு, லிவர் போட்டு, ஃபிஷ் ஃபில்லட் போட்டு அப்படின்னு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம ட்ரை பண்ண போகிற ஃபுட் வந்து இதுலேயும் கைஸ் கிலோ, குவார்ட்டரு, ஆஃபு அப்படின்னு எல்லாமே வச்சுருக்காங்க. 3/4, 1 கிலோ ஃபில்லட்டு எல்லாம் கிலோ கணக்கில் சாப்பிட்றாங்க கைஸுங்க. அண்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே எல்லா டேபிள்லேயும் வந்து நீங்கள் வந்தோடனே ரொட்டி வச்சுருவாங்க. கிரேவி கீவின்னு எல்லாம் இருக்குது. வந்துட்டாங்கல்ல. ஆஹா நைஸ். ஸோ ஃபேனி வந்துடுவாப்புல எங்கேனாலும். இவர் அது மாதிரி சாலட் வந்துடுவாப்புல. இது ஏதோ இந்த நீட்டு கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ரைஸ் ஒரு தண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க டைஜஷனுக்கு. ரைஸ் வந்துச்சு டக்குன்னு. இதுதான் கைஸ் இப்போ நான் சொன்னது, அந்த லிவர் அண்ட் பிரைன் ஃப்ரை. இது இப்படி நான் லிவர் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நான் பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்காக தான் இங்கே வந்தனே. இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஒரே போராட்டத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். இது சும்மா நம்ம சின்ன வெங்காய ரசம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு கைஸ். அப்படியே ரசம் தான் கைஸ். நம்ம ஊருக்கு பார்க்குறதுக்கும் அப்படி தானே இருக்குது, பிடிக்கிறதுக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து லிவர் ஃப்ரை கைஸ். எவ்வளோ தின்னாக்கி முறுமுறுன்னு ஒரு பொரிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வெறும் லிவரை மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போடு. நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன்ல, அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த லிவரோட டேஸ்ட்டு அட்டகாசம். அதுவும் அவங்க மேலே யூஸ் பண்ணியிருக்க பேட்டர் வந்து நான் இது அளவுக்கு சாப்பிடாத ஒரு பேட்டரு. கலரும் அப்படி தான் இருக்குது. ரொம்ப முறுமுறுன்னு இல்லை. இந்த ஓமப்பொடி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாவு கிட்டத்தட்ட கடலை மாவு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பிரெயின் கைஸ். பிரெயின் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போடா கைஸ். நான் ஆக்சுவலாக ஃபுட் டூர் அப்படின்னாலே அந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு அடுத்தடுத்தது போகணுன்னு நினைப்பேன். டேஸ்ட் அழகாக இருக்கிறதுனால என்னை சாப்பிட சொல்லுது. பிரெயினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதை விட லைட்டான ஒரு மாவு, பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து அவங்க ஒரு சாஸ் கொடுத்தாங்களே, இதில் டிப் பண்ணி சாப்பிடுவோம் பிரெயினை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த டொமேட்டோ சாஸ் தான். இங்கே நீங்கள் எங்கே போனாலுமே அந்த டொமேட்டோ சாஸ் வந்து வச்சிடுறாங்க. டொமேட்டோ சாஸு, இந்த சாலடு, தைனி சாஸ் அதுவும் வச்சிடுறாங்க. இப்போ பிரெயின் கரையறான் உள்ள. ஸோ இப்போ இட்ஸ் டைம் ஃபார் அ பெரிய பைட். ஸோ கண்டிப்பாக இது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது கைஸ். இந்த ரொட்டி எடுத்து ரொட்டியை இப்படி பிச்சு அந்த மாதிரி இங்கே எங்கள் எல்லா இடத்துலையும் பூனை சுற்றிக்கிட்டே இருக்குது. ஐ எம் அலர்ஜிக் டு கேட்ஸ், பட் ஸ்டில் அப்படியே அந்த லிவரை உள்ளே வச்சு சாலட்ஸ்லாம் வச்சுக்கணும்.
எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கும் ஒரு முறை இருக்குல்ல. ஆல்ரெடி வினிகரில் ஊற வச்சு மிளகா, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், வெங்காயம், அப்புறம் அந்த லிவரு, இது எல்லாத்தையும் சேர்த்து பீனியில் ஒரு அடியை போட்டு பெஸ்ட் லிவர். அவங்க மேலே ஒரு பொடி மாதிரி போட்டிருக்காங்க, டாப்பாக இருக்குது. அந்த டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அட்டகாசமாக இருப்பாப்புல. I'm enjoying this food tour guys, seriously after so many years. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன் எல்லா ஃபுட்டுமே. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நம்ம எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு ஃபுட் டூர் பண்ணுவோம், பட் எல்லா ஃபுட்டுமே வந்து நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் இப்போ நான் இது 4வது ஃபுட்டு. இன்னும் ஒரு கடைக்கு போக வேண்டியது. பொருள் சாப்பிட்ற எதுவுமே முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஓவரால் சான்ஸ்லெஸ். ஈஜிப்ட் ஃபுட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இந்த அளவுக்கு டாப் நாச்சாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. 100 out of 100 கைஸ். ஸோ இதை இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு கிளம்புவோம். இன்றைக்கி நாளும் முடியல, நான் சாப்பிட்றதும் முடியல. ஃபைனலி லாஸ்ட் ஷாப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா செம்மையாக இருக்கும். எனக்கே ப்ரௌடாக இருக்கும். எப்படின்னா இதை பண்ணணுன்னு கிளந்து வந்தேன், பட் செம்ம டஃப்பாக இருந்தது. பாதியிலேயே முடியல என்னால். ஆனாலுமே ஏதோ ஒன்று என்னை புஷ் பண்ணி அதான் சொல்கிறல, இவ்வளோ எஃபர்ட் போட்டதே இல்லை ஒரு வீடியோக்கெல்லாம். நான் ரொம்ப நேரம் vlog எடுத்திருக்கேன், அதெல்லாம் பண்ணிருக்கேன். திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ நீட்ஸ் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். சில பேருக்கு அது வந்து புரியும், இந்த வீடியோ எடுக்கிற இந்த இதில் டெப்த்தாக பார்க்குறவங்களுக்கு அது புரியும். எனிவேஸ் ஐ எம் என்ஜாயிங் திஸ். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ஷாப்புக்கு கிளம்புவோம். கைஸ் டோட்டல் பில் மொத்தமாக எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ 90 தான். வேறு மாதிரி மேட்ரு. எஸ் سيدنا محمد مصدق كل شكل واحدة مية. யா thank you. Good food guys. Yeah, I'm done. It's good guys. ஃபுல்லாக வந்து செட்டிங் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து வெயிட் மிஷினு. வெயிட்டில் பார்த்து தான் வந்து போடுறாங்க. Give it to him. Yeah, give it to him. Yeah, I'm from India. No, Chennai. You know Chennai? Oh, thank you. Finally, we are at our last destination, shawarma guys. இங்கே ஈஜிப்டில் இந்த ஷவர்மா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதை வந்து பாருங்களேன், ஒரு கூட்டமே நிற்கிது. வேறு லெவலில் இருக்கும் போல். இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி அந்த குபூஸ்லாம் வச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ப்ரெட்டில் வச்சு கொடுக்கறது, இது ரெண்டுமே வந்து பண்ணுறாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஜெய்ஜாண்டிக்காக 2 சைடுமே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இது லைனில் தான் நிற்கணும் போல். டேக் அவேவா இல்லை டைனிங்கான்னு ஒன்றும் தெரில. Can I sit and eat? Sit? No sit. Only... Oh, closed. Okay, only take away. Take away. Oh, cool. Thank you. Wow, guys. Only take away. And இந்த மாதிரி அவங்க ருமாலிக்குள்ளேயும் வைக்கிறாங்க, அண்ட் அந்த மாதிரி பன்னுக்குள்ளேயும் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பன்னுக்குள்ளேயும் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். பன்னுக்குள்ளே ஒன்று, எப்படி ட்ரை பண்ணாலும் ஒன்று தான், பட் பார்ப்போம். இப்போ லைனில் நின்றுட்டுருக்கேன். இப்போ டைம் கரெக்டாக 7 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 5 ஹவராக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது என்னையே டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ எம் பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மீ கைஸ். லைக் சீரியஸ்லி, நான் இவ்வளோ பொறுமையெல்லாம், எனக்கு பொறுமை, இந்த வெயிட் பண்ணுறது, இந்த பேஷன்ஸு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் என்னை இந்த சோலோ ட்ராவல் என்னை எல்லாத்தையும் பண்ண வைக்குது, மாற்றுது. எல்லா நன்மைக்கே நினச்சிப்போம். வாடா, லைன் கூட்டம் போயிட்டுருக்குப்பா. நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு பன்னு இருக்கிறது வாங்க போகிறோம் இப்போது. தக்காளி, அதுக்கப்புறம் வந்து அவங்க கோரியாண்டர் அண்ட் தென் ஷவர்மா. மீட்டை பாருங்கள். கரைன்னு ஒரு மாதிரி இந்த கலரில் நான் ஷவர்மா பார்த்ததில்லை. மலேசியாவில் பார்த்தேன், ஆனால் அது கூட வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தான். இது பாருங்களேன், அப்படியே மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். மரம் சைஸுக்கு இருக்குது. ஃபுல்லாக தக்காளி தான் கை இறக்குறானுங்க. ஸ்பெஷல் ஷவர்மா இருக்கான்னு கேட்க போகிறேன். இங்கேயும் வந்து அரேபிக்கில் தான் போட்டிருக்காங்க. அதனால் என்ன கதையோ பார்க்கலாம். எவ்வளோ தக்காளி போடுறாங்கப்பா. கீழே மீட்டு எவ்வளோ படுக்க வச்சுருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ கறி வெட்டி போட்டிருக்காங்க. அவ்வளோ வெட்டியும் இதில் இன்னும் இவ்வளோ இருக்குது.
எவ்வளோ கறி, வெரி நைஸ். ஓகே, hello. One shawarma. Which one is good? Everything is same. Oh, okay. I'll go with this one. Which one is traditional? This or which one is traditional? This or this? Which is famous here? This one. Okay, fine. How much? 60. Yeah. Guys. عايز كم واحد؟ واحد كده؟ Yes. வா. Guys, அதில் என்னென்னமோ அந்த மயனஸ்க்கு பதிலாக அவங்க வந்து அவங்களோட ஃபைனி சாஸை வந்து போடுறாங்க. பா மொரட்டாக பண்ணுறானுங்கப்பா. محمود معلش 3 قيصر و3 كركر هو يسوي الخلطه يا كريم Yes. Yeah. Thank you. So guys, கையிலே கொடுத்துட்டானுங்க. அப்படிக்கா போய் ட்ரை பண்ண வேண்டியதான். நிற்கவே முடியலடா இங்கே. இந்த ஃபுட் டூரோட லாஸ்ட் ஃபுட்டை வந்து ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? லுக் அட் திஸ். ஸோ அந்த அவங்களோட மீட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்களே, சுட ஆவி பறக்க உள்ளே வச்சுருக்காங்க. ப்ரெட்டு பண்ணு எல்லாம் ஒன்று தான், உள்ளே இருக்க கண்டென்ட் தான் மேட்ரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தாறுமாறாக இருக்கும் போல். நம்ம சாப்பிட்ற ஷவர்மா இது கிடையவே கிடையாது. செம்ம வித்தியாசமாக இருக்குது. அந்த ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் மாதிரி, அது கொஞ்சம் புளிப்பு, அதில் கேர்டு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து நிறைய ஹர்ப்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட ஹர்ப்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமாக தெரியுது. கொத்தமல்லி அதிகம், ரொம்ப மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். ஆனால் மீட்டு சரியான டேஸ்ட்டு. மீட் அப்படியே ஏடாகூடமாக இருக்குது. எஜிப்தியன் ஷவர்மாவில் ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். சூப்பர் குட். கடையும் பவராக இருக்குது, அவங்க ஷவர்மாவும் பவராக இருக்குது. அண்ட் இதோட நம்மளோட ஃபுட் டூர் முடியுது கைஸ். எஜிப்ட் ஃபுட் டூர் இன்னும் பார்ப்போம். நம்ம வேறு சிட்டிஸுக்கு போனோம். ஸோ எஸ் அப்பா, இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் எடுத்ததே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் நான் தான் ஆல்ரெடி நிறைய ஃபுட் டூர் எடுத்துருக்கேன்னு. இவ்வளோ டஃப்பான ஒரு என்வைரான்மெண்ட்டில் நான் ஃபுட் டூர் இப்படி எடுத்ததே கிடையாது. பீப்புள் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. லைக் நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம் இல்லை ரோட்டில் இருக்கோம்னாலும், பட் என்விரான்மெண்ட் வந்து ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருக்குது என்விரான்மெண்ட்டு. ஸோ அதுக்கு அடாப்ட் ஆகி வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இன்றைக்கி நானே என்னை புதுசாக பார்த்தேன். ஒரு ட்ரிப்புமே ஒன்று கற்றுக் கொடுக்குது. நான் இதுக்கு முன்னாடியும் அந்த கம்போடியா வியட்நாம் ட்ரிப்லேயே ஏதோ ஒரு வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். அந்த மழை பெஞ்சுது பாருங்கள், ரெய்னி டே விலாகு. அதில் நான் பார்த்தேன், ஓகேடா பிரபே நீ பரவாயில்லையே அப்படின்னு நான் என்னையே அப்ரிஷியேட் பண்ணிக்கிற அளவுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறப்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஆனாலுமே சம்ஹவ் ஐ டிட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ஃபீல் இருக்குது. அண்டு நீங்களும் வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஈஜிப்டில் என்னென்ன சிக்னேச்சர் ஃபுட்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வீடியோ முடிக்க 7:17. ஸோ கிட்டத்தட்ட 7:30, கிட்டத்தட்ட நம்ம 2 o'clock 6 hours ஆஃப் vlogging கைஸ். 6 hours ஆஃப் கண்டினியூஸ் ரெக்கார்டிங். அண்ட் இந்த வுட்டுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, மோசமான ஏரியா, அதுக்குள்ளெல்லாம் நடந்து வந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எல்லாம் அட்டியாக உட்காந்துருக்கானுங்க. நம்ம ஏரியாவில் நம்ம ஒரு அட்டி தான், ஆனாலும் ஒரு ஊரை விட்டு ஒரு நாட்டை விட்டு நாடு வந்திருக்கோன்னா அவனுங்க அட்டி தான் ஷார்ப்பு, வெயிட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சமாளித்து ஒரு வழியாக இந்த சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு வீடியோ.
ஸோ தட்ஸ் இட் கைஸ். எனக்கு ஃபுட், இப்போ ஃபுட்டுக்கு வரேன், என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காலையில் கிட்டத்தட்ட எல்லாமே யூனிக்காகவும் டேஸ்டியாகவும் இருந்தது. அண்ட் நான் இப்போ எடுத்திருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே லோக்கல்ஸ். நீங்கள் இங்கே ஒரு ஃபாரினர் கூட பார்க்க முடியாது. நான் இப்போ போன எந்த ரெஸ்டாரண்ட்டுமே நீங்கள் நிறைய ஃபாரினர்ஸை பார்க்க முடியாது. ஏன்னா லோக்கல்ஸ் கிட்ட பேசி லோக்கல்ஸ் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி நம்ம வந்து பண்ணோம். ஸோ அதனால் பெஸ்ட்டு ஃபுட்டாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இதோட லொக்கேஷன்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போகணும். அங்கே பாருங்கள் போலீஸ் கூட சண்டை வச்சுன்னு இருக்கானுங்க. அதை காமிச்சா இப்போ பிடிங்கிடுவானுங்க கேமராவை. கைஸ் ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்டட் வித் ஸ்டஃப்டு பீஜன். அந்த பீஜன் ஸ்டார்ட் பண்ணோம், செம்மையாக இருந்தது. ரெண்டாவது அந்த யூ நான் சாப்பிட்டதுலேயே த பெஸ்ட் லேம்ப் எவர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ஒரு ஏரியாக்குள்ளே இருந்தது பாருங்கள் எப்பா. அண்ட் அதுக்கப்புறம் மூணாவதாக நம்ம போன கடை தான் அந்த சூப் அண்ட் அந்த ஃபட்டா ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த ஃபட்டா வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பீஃப் ஸ்டேக் அதுதான். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக அந்த லிவர், ஐயோ ஒன்று ஐயோ தான். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஃபுட்டு கைஸ். ஈஜிப்டில் இந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது. நிறைய பேர் யோசிக்கலாம் அது எப்படி எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் சீரியஸ்லி பெஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலி ஷவர்மா. ஓவரால் ஒரு சூப்பரான ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஆஸ் அ ஃபுட்டியாக, ஆஸ் அ ஃபுட் வ்ளாகராக மாவாட்டாமல் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. See you in another great video. Thanks for watching. Tata, bye.